போறது யாருக்கு பிடிக்கும்? Hey guys, welcome to our channel. நான் ஆசிகா. நம்ம இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பார்க்க போறோம்னா sibling challenge. நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க உள்ள போலாம். நம்ம இப்ப யாரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா ஆசிபாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆசிபாவுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும்? எனக்கு எல்லா சாக்லேட்டும் பிடிக்கும். நான் என்னென்ன எழுதுறது? சரி ஏதோ எழுதுறேன். எழுதிட்டேன். காட்டுங்க. என்ன போட்டுருக்கீங்க? கொஞ்சம் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன தெரியுது? உனக்கு எல்லா சாக்லேட்டும் பிடிக்கும். ஆனா எனக்கு மெயின் டார்க் சாக்லேட் தான் பிடிக்கும். ஆனா நான் என்ன எழுதுறது? அதுதான் எழுதிருக்கேன். ஜூடிக்கு பிடிச்ச கலர் காமிங்க. பிங்க். பிங்க் கலர் தான் எனக்கு பிடிக்கும். யாரும் பிடிச்ச சாக்லேட் கலர்லாம் எனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லுவான். மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டை போட்டு அம்மாவுக்கு பிடிச்ச கலர். அம்மாவுக்கு பிடிச்ச கலர் ரொம்ப ஈஸி. எழுதிட்டேன். இருங்க இன்னொன்று எழுதிக்கிறேன். என்ன எழுதுறா? காப்பி அடிக்காத. நான் எல்லாரும் எழுதிட்டேன். காட்டலாமா? பிரவுன் அண்ட் ரெட். ஓ நான் ரெட் மட்டும் தான் எழுதிட்டேன். எதுமா பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். ரொம்ப பிடிக்கிறது ரெண்டு. ரெண்டு பிடிச்ச கலர். நான் தான் சேலஞ்ச். உங்களுக்கு ரெட் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. ஒரு பிரவுன் பிடிக்குமா? பிரவுன் ஹார்ட் போட்டுருங்க. ஓ அத்தாக்கு பிடிச்ச கலர். எனக்கு தெரியும். எழுதிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரணும். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. நான் பாயிண்ட் எழுதுறேன். நான் தான் பண்ணலாமா? இது என்ன பாயிண்ட்? பிளாக். எனக்கு தான் ஒரு பாயிண்ட். நான் தான் சொன்னேன். நான் தான் எனக்கு தெரியாது. நான் தான் எனக்கு தெரியாது. சரி ஓகே. எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகே எனக்கு ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஆசிபாவுக்கு பிடிச்ச கலரு. ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்றேன். பிங்க். பிங்க். கோங்கு கலர். இது வேற காட்டுமா? கோங்கு. ஐயோ இது வேற தேடி காட்டு. நெக்ஸ்ட் என்னமா क्वेश्चन? இட்லி யாருக்கு பிடிக்கும்? அது தொட்டுக்கோட சொல்லுங்க. பொடி. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். ஜூடி தான் பிடிக்கும். இட்லி தான் வெச்சு சாப்பிடுவா. அது பொடி இருந்துச்சு. அம்மா வீட்லயே அரைப்பாங்க. அது ரெசிபி வேணா சொல்லுங்க. கண்டிப்பா போட சொல்றேன். இவ சாப்பிடுறதுக்காக போட சொல்றா. ஆமா காண்டி கமெண்ட் போட்டுருங்க. ஐயோ முட்டை தோசை. முட்டை தோசையா? நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கும். சொல்லுங்க எங்க ரெண்டு பேரும். நான் தான் நல்ல பொண்ணா எழுதிருக்கேன். ரெண்டு பேர் இலாவட்டே தப்பு ப்ரோ. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? நெக்ஸ்ட் क्वेश्चन. எங்க அக்கா போம் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் காட்டினா அது மார்க் கிட்ட போகுது. எனக்கு தான் 4 பாயிண்ட். இந்த மார்க் இல்ல ப்ரோ. இல்ல மார்க் இருக்கு. உனக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு 4 பாயிண்ட். சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. பானி பூரி. நான் வேற ஆளு. இவதான் பானிபூரி. சமோசா. அக்கா தான். ஆனா நானும் சாப்பிடுவேன். என்னோட அதிகமா சாப்பிட்டுச்சு அக்கா. நான் 2 சாப்பிட்டா அது 3 சாப்பிடுவேன். அப்படி எவ்வளவு கொடுத்தா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ வந்து பானிபூரில சமோசா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல லைக் பானிபூரி காலம் லவர்னா கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு அதிக லைக்ஸ் வருது பாப்போம். தயிர் சாதம் ஊறுகாய் யாருக்கு பிடிக்கும்? ஊர்கா ஜூடிகா. எனக்கு பிடிக்கும். இவதான் தயிர் சோறுனா சின்ன வயசுல இருந்தே இது அப்படி சாப்பிடுவோம். அவ்வளவு பிடிக்கும். அதுவும் தயிர் சாதம் ஊறுகாய்லாம் சாப்பிடுவோம். வீட்டுல வேற தயிரா வச்சு கொடுக்க மாட்டா. அதையும் அப்படியே குடிச்சிடுவோம். சொல்லப்போனா நான் மோர் அடிச்சு அதெல்லாம் குடிக்க மாட்டேன். சொல்லப்போனா தயிர்ல தண்ணியா ஊத்த மாட்டேன். அப்படியே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு தயிர் பைத்தியம். யார்ல தயிர் பைத்தியம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन?
கீரை யாருக்கு பிடிக்காது? சுத்தமா பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. ஏன் நான் தான் first சொல்வேன். எனக்கு தான் பிடிக்காது. ஆசிஃபா. இந்த சண்டை என்னைக்கு கீரையா? கீரைனா அவ்வளவு நல்லா இருக்கும். அது எவ்வளவு உடம்புக்கு நல்லது. இதுக்கெல்லாம் புரியாதுங்க. அது பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எக் ரைஸ் யாருக்கு பிடிக்கும்? ஆ? எக் ரைஸ் என் கையில இப்படிதான் இருக்கும் காஷ். எனக்கு ஆனியன் பொரி செஞ்சதா பிடிக்கும். நான் கூட எவ்வளவு வேணா சாப்பிடலாம். I am the winner of the match. ஐயா. நெக்ஸ்ட் டே. Next ரெஸ்டா? அடடா இந்த சண்டை என்னைக்கும் உண்டு. மேக்கப் போடுறது யாருக்கு பிடிக்கும்? மேக்கப் ராணிக்கு தான் பிடிக்கும். ஜூடி என்கிற மேக்கப் ராணி. அவதான் நிறைய மேக்கப் பண்ணுவா. இருக்கிறத நான் கஷ்டப்பட்டு வாங்கி வைப்பேன். ஆனா மேடம் ஈஸியா கைட் பண்ணுவான். வெளியே போறதோட வீட்டுக்குள்ள போட்டு கொடுத்துட்டு எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஓவர்ல. நெக்ஸ்ட் வந்து அதுவும் பொட்டேட்டோ சிப்ஸ் யாருக்கு பிடிக்கும்? போத் இந்த போத் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். நான் ஏன் பேர் அவன் பேர் மட்டும் உனக்கு போட்டான். எது போட்ட மாதிரி நெக்ஸ்ட் என்ன ரெஸ்டா? அதெல்லாம் இல்ல வச்சிருக்கலாம். வெளியே போறது யாருக்கு பிடிக்கும்? பிடிக்கும். ஆனா ரொம்ப பிடிக்கிறது மேடம் தான். எப்பயுமே அவங்க வெளில போகணும் ஆசைதான். நான் வீட்டுல படிச்சு கூட்டே போக மாட்டாங்க. மண்டி வச்சுட்டு கூட்டு போக சொல்ல அவ்வளவு கெஞ்சு. சண்டை என்னைக்கும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அதிகம்? கண்டிப்பா இதுதான். ஏன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு 2-3 பேர் வச்சிருக்கேன். ஆஹா லஞ்ச் கொண்டு போனா யாரு திருப்பி கொண்டு வருவாங்க? அடடா இந்த சண்டை என்னைக்கும் உண்டு. முக்காவாசி அதுக்கு முட்டை சோறு மட்டும் கொடுத்தா காலி பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அதுவே சிறுத்தை மத்த எல்லாம் எடுத்துட்டே வரும். அம்மா அவ்வளவு திட்டுவாங்க. சொன்ன இருக்காது. இந்த கால் வாங்கி இந்த கால் வைக்க அந்த மாதிரி கேட்டகரி. நானே சமத்து பிள்ளையா சாப்பிடுவேன். அப்புறம் அது திருப்பி கொண்டு வரும்போது நான் கொஞ்சம் நல்ல பேர் வாங்குவேன். அது கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் நல்ல பிள்ளை இல்ல. இவ்வளவு சாப்பிடுவா. அது எப்பயாவது 1-2 அப்படிதான். ரொம்ப ஓரத்தை. சண்டே வீட்ல யாரு ரொம்ப அதிகமா போடுவா? நான் எழுதிட்டேன். அதான் நிறைய போடுவோம். நான் சும்மா தான் இருப்பேன். வந்து நோடுவோம். இங்கே பண்ணாங்க. வீடியோ கார்டு வெயிட் பண்றேன். இல்ல இதை எப்ப வம்பிருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தா சொல்லுங்க. இந்த சண்டை என்னைக்கும் உண்டு. நல்ல புளிச்சு சொல்லுங்க. யாரு பாலு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन என்னன்னு பாப்போம். அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது யாரு? எல்லாருமே நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். அவதான் அவரே தண்ணி குடிப்பேன். போன பாட்டில் அப்படியே வரும். சொட்டு தண்ணி எல்லாம் காலி பண்ணி நான் எடுத்து போய் குட்டி பாட்டில் அதையும் தூக்கி எடுத்துக்கணும். நான் ஒரு பெரிய பாட்டில். சரி ஓகே ஃபைனலா இந்த சேலஞ்ச் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சேலஞ்ச் வீடியோனாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.